சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று தினம் தினம் பெயர் சொல்ல ஊர் சொல்ல நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, நமது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்த எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று நினைத்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தன் மக்கள் என்று வாழ்ந்து தவ வாழ்க்கை வாழ்ந்த நமது சிங்கப்பெண் தங்கத்தாகி அம்மா அவர்களை வணங்கி, தனக்கு பின்னாலும் இந்த கழகம் 100 வருடம் மக்கள் சேவை ஆட்டும் என்று கூறிய அம்மா அவர்கள் பொன்மொழிகளை வேறு வாக்காக நினைத்து தினம் தினம் நேரடி எதிரிகளையும் மறைமுக எதிரிகளுக்கும் தோல்வி என்கின்ற பரிசை மட்டுமே வழங்கிக் கொண்டிருக்கும் நமது புரட்சி தமிழர் எதிர்கட்சி தலைவர் கழக நிரந்தர பொருளாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி, மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்மை விட்டு பிரியாத அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வேகமாகவும் எதிர்கட்சியாக இருக்கும் போது அசுர வேகமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் கட்சியில் வந்துட்டா நாங்களாம் ஒண்ணுதானா என்று எதிர்கட்சிகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இங்க வந்துள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களுக்கும் வணங்கி, அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதில் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரம். அந்த பொன்னாளில் அம்மா சொல்வதை போல இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்று கூறி, அம்மா பிறந்தநாள் அன்று ஏழை மக்களை நாம் சந்தோஷப்படுத்தினால் அம்மா அவர்கள் ஆன்மா நிச்சயம் சந்தோஷம் அடையும் என்று கூறி 2 கோரிக்கையை மட்டும் வைத்திருக்கிறேன். ஒன்று, தமிழ்நாட்டில் போலி அப்பா கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டும். யார் உங்களை அப்பா என்று கூப்பிடுறாங்க தெரியுமா? கஞ்சா வைக்கிறவன், கள்ளச்சாராயம் வைக்கிறவன், இவங்களதான் அப்பான்றாங்க. போலீஸ் கரெக்டா போய் அவங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சன கஞ்சா வைக்கிறவனோ கள்ளச்சாராயம் என்ன சொல்றான் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமான்றான். யார் தான் கேட்டல, ஸ்டாலின் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்ல போலீஸ் விட்டு போயிடுறாங்க. அதனாலதான் கஞ்சா வைக்கிறதோ கள்ளச்சாராயம் வைக்கிறதோ இன்று வரைக்கும் அதிகமாக இருக்குது. தன்னைத்தானே அப்பா என்று கூறிக்கொண்டிருக்கும் பொம்மை முதல்வருக்கு நாம் அம்மாவின் உண்மை பிள்ளைகளாக தண்டனை கொடுப்போம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நமக்கு எல்லாம் நல்லது மட்டுமே செய்து மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்து நம்ம எல்லாம் அழகு பார்த்த நமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வர் ஆக்குவோம் என்று அம்மா பிறந்தநாள் என்று சபதம் எடுப்போம். கழகத்தை நாம் பார்த்து கொண்டால் கழகம் நம்மை நிச்சயம் பார்த்து கொள்ளும். கருப்பு வெள்ளை சிவப்பு கொடியுடன் கழகா நெஞ்சுடன் கழகத்தை எதிரிகளிடமிருந்து கடைசி மூச்சு வரை காப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.